வணக்கம் தமிழ் உறவுகளே. இந்த காணொளியில் கிளியனூர் அகத்தீஸ்வரர் பாடல் பெற்ற சிவன் கோயிலை தான் பார்க்கின்றோம். கிளியனூர் திண்டிவனம் புதுச்சேரிக்கு இடையிலும் திண்டிவனத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த கோவிலை முதலாம் பராந்தக சோழன் கற்றளி கோயிலாக, அதாவது கற்கோயிலாக கட்டியுள்ளார். பராந்தகன் சோழன் யார் என்றால் ராஜராஜ சோழனின் தாத்தா அரிஞ்சிய சோழனின் தந்தையாவார். திருஞான சம்பந்தர் இக்கோயில் இறைவனை போற்றி பாடியுள்ளார். கிடைக்கப்பெற்ற திருஞான சம்பந்தர் பாடல்களில் இக்கோவில் இறைவனை போற்றிய பாடலே கடைசி பாடலாகும். இப்பாடல் மிக பிற்காலத்திலேயே கிடைத்தது என்று கருதுகிறார்கள். கோவில் மேற்கு திசையை பார்த்தவாறு அமைந்துள்ளது. இறைவனை காண தெற்கு பக்க நுழைவு வாயில் வழியாக சென்று மேற்கை பார்த்தவாறு உள்ள மூலவரை வணங்க வேண்டும். இறைவன் அகத்தீஸ்வரர் மேற்கு நோக்கியவாறு அருள் புரிகிறார். இறைவி அகிலாண்டேஸ்வரி கிழக்கு நோக்கியவாறு அருள் புரிகிறார். இக்கோவிலுக்கு கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் நுழைவு வாயில்கள் உள்ளது. கிழக்கு திசை வாயிலே பயன்பாட்டில் உள்ளது. மேற்கு பக்க சாளரம் வழியாகவே நந்தியம்பெருமான் இறைவனை வணங்குகிறார். இக்கோயில் ஏரிக்கரையில் அமைந்துள்ளது. இறைவன் மேற்கு பக்கம் ஏரியை பார்த்தவாறு உள்ளார். கோவிலின் திருச்சுற்று கோட்டச் சுவற்றில் தெற்கு பக்கம் பிச்சாடனாரும் தட்சிணாமூர்த்தியும், மேற்கு பக்கம் நந்தி சாளரம் வழியாக இறைவனை தரிசிப்பதும், வடக்கு பக்கம் துர்க்கையும் பிரம்மாவும், கிழக்கு பக்கம் திருமாலும் உள்ளனர். திருச்சுற்றில் விநாயகர், கஜலட்சுமி, முருகன், வள்ளிதேவனை ஆகியோர் தனி கோவில் கொண்டும் மற்றும் நால்வர், காலபைரவர், நவகிரகங்கள், சூரியன், சந்திரன், சண்டிகேஸ்வரர், நாகங்கள், ஜேஷ்டாதேவி ஆகிய சிற்பங்களும் உள்ளனர். கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களை பற்றி பார்ப்போம். இங்குள்ள கல்வெட்டுக்கள் ஒரு தொடர்ச்சி இல்லாமலும் தேய்ந்தும் காணப்படுகிறது. ராஜேந்திர சோழன் காலத்திய கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது. அதில் ஒரு கல்வெட்டில் பிராமண பெண் ஒருவர் கோவிலில் விளக்கெரிய 90 ஆடுகளை தானம் செய்துள்ளார். கல்வெட்டில் இந்த ஊரை ஜெயகொண்ட சோழ மண்டலத்து ஒய்மா நாடு பிரம்மதேய கிளியநல்லூர் என்று உள்ளது. அதே திருஞான சம்பந்தர் தனது பாடலில் இவ்வூரை கிளிய அன்ன ஊர் என்று குறிப்பிட்டுள்ளார். இறைவனை கல்வெட்டில் திரு அக்னீஸ்வரம் உடையார் என்று உள்ளது. குலோத்துங்க சோழன், விக்கிரம சோழன், ராஜாதிராஜன் சோழன் போன்ற சோழ மன்னர்கள் காலத்து கல்வெட்டுக்கள் இக்கோவிலில் காணப்படுகிறது. நன்றி உறவுகளே.